அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஒரு வழியா மேட்ரிமோனியில் பதிவு பண்ணியாச்சு. எப்படியும் நமக்கு தகுந்த ஒரு பொண்ணு கிடைச்சிரும். லேப்டாப்போட ரூமுக்கு வந்தாச்சு. முதல்ல 1000 மேட்ரிமோனியை ஓப்பன் பண்ணி நமக்கு ஏதாவது பொண்ணு செட் ஆகுதான்னு தேடி பார்ப்போம். வெப்சைட்டு ஓப்பன் ஆகிடுச்சு. என்னது காலிங் பில் சத்தமும் கேட்குது. ஒருவேளை நல்ல சகனமோ? அப்போ இன்றைக்கி ஏதாவது பொண்ணு கிடைக்கும். ஆமாம், கதவை திறந்து யாருன்னு பார்ப்போம். நாங்கள் மேல் வீட்டுக்கு புதுசாக குடி வந்தவங்க. அதான் எங்களுக்கு தெரியுமில்ல. ஆஹா, என்னது வேலைக்காரியோட குரல் கேட்குது. ஆஹா, பின்னாடியே நிற்கிறாள் ஐயா. எங்கள் பையனுக்கு கல்யாணம் வச்சுருக்கோம். ரொம்ப சந்தோஷமுங்க. என்னது நாம் பேச வேண்டியதெல்லாம் வேலைக்காரி பேசிக்கிட்டு இருக்கா? அவசியம் குடும்பத்தோடு வந்துருங்க. என்னது குடும்பத்தோட வா? ஆஹா, வேலைக்காரியை பேச விட்டது எவ்வளோ பெரிய தப்பாக போச்சு. மேடம், சாரை கூட்டிட்டு அவசியமாக கல்யாணத்துக்கு வந்துடுங்க. ஆஹா, பொண்டாட்டினே முடிவு பண்ணிட்டானே ஐயா. அப்பாடா, போயிட்டாங்க. முதல்ல கதவை மூடுவோம். அட, கதவு மூடிட்டியே இவ்வளோ கோவமாக திரும்புறீங்க? காப்பியெல்லாம் தட்டி விட்டீங்கல்ல. ஆமாம், உன்னை யார் எனக்கு பின்னாடி வந்து நிற்க சொன்னது? அட, நான் காப்பி எடுத்துகிட்டு வந்தேன். நீங்கள் கதவு பக்கத்தில் வரவும் உங்கள் பின்னாடி அப்படியே வந்து நின்றுட்டேன் முதலாளி. உன்னை வேலைக்காரியாக வச்சதே தப்பு. வேலைக்காரியாக வைக்காம வேற என்னவா வைப்பீங்களாக்கும்? ஒரு பெரிய மனுஷன் பேசிக்கிட்டு இருக்க இடத்துல உனக்கு என்ன வேலை? காஃபி கொண்டு வந்தா அதை டேபிள் மேலே வச்சுட்டு போக வேண்டியதானே? எதுக்கு என் பின்னாடி வந்து நிற்கிற? நீ என் பின்னால் வந்து நின்று பேசுனதும் அவங்க என்ன நினச்சிட்டு போகிறாங்க பார்த்தியா? ஒரு பெரிய மனுஷனுக்கு இதெல்லாம் தேவையா? அட, பெரிய மனுஷன் சொல்லி தான் இன்னும் கண்ணாலமாகாமல் இருக்குதுங்களா? ஆஹா, கரெக்டாக சொல்கிறாள் ஐயா. அட, அவங்க நினச்சிட்டு போனா நானும் உங்கள் பொண்டாட்டி ஆயிடுவானுங்களா முதலாளி? கோயம்புத்தூர்காரியில் நல்லா பேசுகிறான். ஆமாம், கொஞ்ச நேரம் இருங்க, இந்த காப்பியெல்லாம் நான் தொடச்சி போடுறேன். ஆஹா, துடைக்கிற வேகத்தில் முந்தான மிஸ் ஆனது கூட கவனிக்காமல் இருக்காள் ஐயா. சரோஜா, ப்ளீஸ் மூடுமா. ஐயோ, மறந்துட்டேனுங்க முதலாளி, தோ மூடுறேன். ஆஹா, நாம் ஒன்று சொன்னால் இவ கதவை மூடுறாளே. கதவு மூடிட்டேனுங்க முதலாளி. நான் கதவை சொல்லலை. வேற என்னத்த சொன்னீங்க? உன் மாறாப்ப சொன்னேன், போதுமா? அட, தெரியாமல் வேலையிடுச்சுங்க. நீ என் பின்னால் வந்து நிற்கவும் அவங்க வேற மாதிரி நினச்சி பேசிட்டு போகிறாங்க. அட, விடுங்க முதலாளி, நானே அதை பெருசாக எடுத்துக்கல. நீங்கள் ஏன் பெருசுப்படுத்துறீங்க? என்னது, நீ அதை பெருசாக எடுத்துக்கலையா? ஆஹா, ரொம்ப கேவலமாக சொல்லிட்டாள் ஐயா. ஐயோ ஐயோ. அட, எதுக்காக தலையில் அடிச்சுக்கிறீங்க? ஒரே ஒரு கல்யாணம் ஆகாமல் இருக்கிறதால எவ்வளோ அவமானப்பட வேண்டியிருக்கு. பேசாமல் வெளியே பேச்சுலர்னு போர்டு வச்சிட வேண்டியது தான். அட, வைங்க முதலாளி, எனக்கும் கௌரவமாக இருக்குமில்ல. என்னது, உனக்கு கௌரவமா? அட ஆமாங்க, யாரும் சந்தேகப்பட மாட்டாங்கல்ல. ஆஹா, இந்த வேலைக்காரி அவளை நினச்சி மட்டுமே கவலைப்படுறாயா. நம்மளை பற்றி கொஞ்சம் கூட கணக்கில் எடுத்துக்கவே மாட்டேங்கிறாளே. கோமுட்டை கல்யாணம் ஆனவங்க வீட்டில் வேலை செஞ்சாலே சந்தேகப்படுறாங்க. இதில் பேச்சுலர்னு போர்டு மாட்டி நீ இங்கே வேலை செஞ்சா உன் மேலே சந்தேகப்பட மாட்டாங்களா? அட, சந்தேகப்படுறவங்க பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. நமக்கு என்ன முதலாளி? இருங்க, வேற காப்பி எடுத்துகிட்டு வர்றேன். நமக்கு மானம் போகுதுன்னா அவளுக்கு அது கௌரவம்னு சொல்கிறாள் ஐயா.